முதல்வர் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்தாரு. முதல்வருக்கு வந்து ஒரு நன்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். அங்கே போனோன்னா அவர் வந்து நானே நாளைக்கு உங்கள் ஊருக்கு வர்றேன், நானே வந்து நன்றி சொல்லிட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் வர்றாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. அடுத்து ஒரு விடுதலை வாங்கினதாக நாங்கள் நினைக்கிறோம். அரிட்டாப்பட்டி மக்களோட குறையை வந்து முதல்வர் ஐயா அவர்கள் வந்து அப்படின்ற நேரத்துக்குள்ள முடிச்சிட்டாரு. சார், நான் இந்த அட்ராப்பட்டி சொந்த விவசாயி. என் பேர் முருகானந்தம். சொந்த ஊர் வந்து இது அட்ராப்பட்டி. இந்த டங்ஷன் திட்டம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப காலத்தில் பண்ணும் பொழுது இங்கே இருக்கிற தாசில்தார் இவங்கெல்லாம் வந்து கிடையாது அப்போல்லாம் சொல்லி எங்களை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் வந்து அமைதியாக இருந்தோம். திரும்ப எங்களுக்கு இது வந்து வெளியே வந்து எங்களுக்கு தெரிஞ்ச பிறகு கடுமையான போராட்டம் பண்ணோம். போராட்டம் பண்ணும்போது முதல்வர் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்தாரு, காவல்துறையை வச்சு. திரும்ப இருக்கும் பொழுது ஒன்றிய அரசு இந்த மாதிரி ரத்து செய்யணும்னு சொல்லி ரொம்ப கடுமையாக போராடினோம். மாநில அரசு வந்து சட்டத்தில் ஏற்றப்பட்டதுன்னு சொல்லிட்டாரு. நான் இருக்கும் வரை இது வந்து டங்ஷன் வராது அப்படின்னு சொல்லி முதல் சட்டத்தில் சொல்லிட்டாரு. இப்போ நாங்கள் எடுத்த கடுமையான போராட்டத்துக்கு இங்கே மொத்தம் நாங்கள் இங்கே 5000 பேர் இருக்கிறோம். சுற்றி இருக்கிற 50 to 60 கிராமங்கள் இருக்குது. இங்கே இருக்கிற வரலாறு பூரா எல்லாருக்கும் தெரியும். தமிழ் முன்மை மொழி இமயம் என்ற மொழி இங்கே இருக்குது. பாண்டவர் படுக்கை இருக்குது, தொல்லியல் துறை சிவன் கோயில் இருக்குது, அகலீஸ்வரர் சிவன் கோவில், இது போக புத்தர் சிலைகள், பௌத்த மதம் இருக்குது. இது என்ன உபயோகப்பட்டதற்கு 7 மலைகள் குன்றுகளையும் ஒவ்வொரு விதமான அதிசயங்கள் இருக்குது. இந்த மலை அடுத்த பக்கத்துலேயே எங்களுக்கெல்லாம் நிலங்கள். இந்த மலை தண்ணி தான், பெரியார் தண்ணி ஒரு போகம் வரும். பெனிக்கூக்க ஐயா எங்களுக்கு கொடுத்தது வந்து தண்ணியும் வருது. வந்தாலும் எங்களுக்கு மழை பேஞ்ச உடனே அட்டன்டைத்துலேயே நாங்கள் சேமித்து வச்சுக்கிடுவோம். சேமித்தோம்னா ஒரு போகம் விவசாயம் பண்ணிடுவோம். திரும்ப அதை பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு போகம் பண்ணுவோம். தோட்டங்கள் பண்ணுவோம், பூ போடுவோம், காய் போடுவோம், வாழை போடுவோம். எல்லாம் நீங்கள் நேரடியாக போய் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே மழை விட்டோடனே விளைநிலங்கள் தான். இப்போ மாண்புமிகு முதல்வர்கள் எங்கள் அரிட்டாப்பட்டியை நோக்கி பயணம் சென்று எங்களை சந்தித்து இந்த நன்றியை தெரிவிக்க, மக்களுடைய போராளிக்கு நன்றியை தெரிவிக்கிறது நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்கிறோம். இன்னும் தமிழகத்தை பாதுகாக்கிற மாதிரி முதல்வர் எங்கள் ஏரியாவையும் இன்னும் எங்களை வலுப்படுத்தணும். மக்கள் நாங்கள் என்றும் மறக்க மாட்டோம். அதே போல் எங்களை காப்பாற்றிய சட்டம் இயற்றிய உயர்திரு நமது முத்துவேல் கருணாநிதி ஆகிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் இந்த நன்றியை செய்ததுக்கு நாங்கள் என்றும் இந்த சட்டத்தை எங்கள் முன்னாடி ஏற்றப்பட்டிருக்கு சட்டமன்றத்தில், அதுவும் நாங்கள் மறக்க மாட்டோம். என்றொன்றும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். முதல்வருக்கு வந்து ஒரு நன்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். அங்கே போனோன்னா அவர் வந்து நானே நாளைக்கு உங்கள் ஊருக்கு வர்றேன், நானே வந்து நன்றி சொல்லிட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் வர்றாருங்க. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எல்லாம் எங்களுக்கு இப்போ இது ஒரு பெரிய இன்றைக்கி சித்திரை திருவிழா கல்லலர் கொண்டாடுற மாதிரி இதை கொண்டாடுற மாதிரி இன்றைக்கி இதாகி போச்சுங்க. ஆமாம், என்னோடய ஊர் வந்து அரிட்டாப்பட்டி கிராமம். என்னோடய பேர் சரஸ்வதி. நான் பிறந்ததுலேருந்து இந்த ஊரில் தான் வசித்து வருகிறோம். இது வந்து முழுக்க முழுக்க விவசாயம் நிறைஞ்ச ஊர். எங்கள் இயற்கையான ரொம்ப இயற்கை, எல்லா ஊரில் காட்டிலும் எங்கள் ஊரில் வந்து நிறைய இயற்கை வளம் நிறைஞ்ச ஊர். நாங்கள் இந்த டங்ஸ்டன் திட்டம் வரதை வச்சு நினச்சி நிறையாவே பயந்து எங்கள் ஊர் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அதுக்காக நிறையா மக்கள் வந்து ரொம்ப தத்தளிச்சது. ஆனால் இப்படி ஒரு ரத்து செஞ்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். முதலமைச்சருக்கும் ரொம்ப நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம், நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இது மூலியமாக நாங்கள் 1947 விடுதலை வாங்கினதை காட்டிலும் இப்போ நாங்கள் இதை ஒரு பெரிய விடுதலையாகவே நாங்கள் நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. அடுத்து ஒரு விடுதலை வாங்கினதாக நாங்கள் நினைக்கிறோம். அரிட்டாப்பட்டி மக்களோட குறையை வந்து முதல்வர் ஐயா அவர்கள் வந்து அப்படின்ற நேரத்துக்குள்ள முடிச்சிட்டாரு. டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து பண்ணதில் வந்து மிகுந்த சந்தோஷம். முதல்ல வந்து ஸ்டாலின் ஐயா சட்டமன்றத்தில் ஒரு மனதோடு வந்து தீர்மானம் ஏற்றி சேர்த்து நிப்பாட்டி கொடுத்ததுக்கு வந்து நாங்கள் கிராமத்தின் சார்பாக வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். எங்களிடம் இருக்கின்ற அனைத்து தெருவுகளின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலில் எங்கள் தாய் கிராமம் சேர்ந்து தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அரிட்டாவட்டி கிராமத்திற்கு வருகை தந்து எங்களுக்கு ஒரு நல்ல பதிலை அளித்து, இனிமேல் வந்து உங்களுக்காக உறுதுணையாக நிற்கின்றேன், என்றுமே நான் நிற்பேன் என்று ஒரு உறுதுணையை எங்களுக்கு அளித்திருக்கின்றார். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. டங்ஷன் திட்டத்தை ரத்து செஞ்சதுக்கு 20ஆம் தேதி அறிக்கை விட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் சட்டசபையில் நிறைவேற்றினதுனால அவர்களுக்கு முதல் முறையாக அரிட்டாப்பட்டியின் சார்பாக நன்றினை தெரிவித்துள்ளோம்.